ஹலோ ஆல். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். இதில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஹாரோஸ்கோப் ஆர் ஜாதகம், அதை பற்றி தான் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா, இது மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற வேறு வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இதை நம்புகிறவங்க இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன உணர்ந்தேன், இதை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் நம்பாதவன், ஒரு நாத்திகவாதி கிடையாது. கோயிலுக்கு போவேன், பட் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைன்னா புரியணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் பண்ணுற ஒரு டைப். இந்த ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது நான் எப்படி உணர்ந்தேன் இல்லை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது, உங்கள் வீடு இருக்குன்னா உங்கள் வீடை சுற்றி நிறையா வீடுகள் இருக்குதுன்னு வச்சுப்போம். அஃப்கோர்ஸ் எல்லார் வீடையுமே சுற்றி வீடு இருக்கும். இப்போ அந்த ஒரு வீட்டிலையும் ஒரு சில வீட்டில் நல்லவங்க இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் கெட்டவங்க இருப்பாங்கன்னு வச்சுப்போம். அந்தந்த வீட்டிலேருந்து உங்களுடைய வீடை நோக்கி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னு அசீவ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு கற்பனையை அசீவ் பண்ணிக்கோங்க. அந்தந்த இடத்துலேருந்து உங்களுடைய வீடை நோக்கி எல்லாமே தாக்குதல் நடக்குது. இப்போ உங்கள் வீடை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்தமாரி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி கார்டு போடுவீங்க, அந்த தாக்குதல்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் போடலை, பட் ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தாக்குதலை அந்த செக்யூரிட்டி கார்டையும் மீறி உங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு அந்த வீட்டிலேருந்தும் சில பேர் போடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் அங்கேருந்து வர தாக்குதலை அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், அதாவது அந்த வீட்டில் போட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இப்படி அந்த மாதிரி திருப்பி விடுறது, கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி திருப்பி விடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டு கெட்ட விஷயங்களில் திருப்பி அனுப்புறதுக்கான வழி பண்ணுவாங்க. இது ஒரு ஹை லெவலில் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்கள் வீடுங்கிறது பூமி, உங்கள் வீடு சுற்றி இருக்கிற வீடுகள் சொல்கிறது அந்தந்த நட்சத்திர கூட்டங்கள், 27 நட்சத்திரங்கள் சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்தோட சாரத்தெல்லாம் வாங்கி இந்த நடுவில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ். 2 டைப் ஆஃப் செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஒன்று நீங்கள் வச்சது, இன்னொன்று அந்த வீட்டில் வச்சது. நீங்கள் வச்சது உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க, அந்த வீட்டில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறவங்க உங்களுக்கு தீமை பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ். இவங்க தான் நவகிரகங்கள். ஸோ இப்போ நவகிரகங்கள் பார்த்தா அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து வர அந்த ரேஸை வாங்கி பூமி நோக்கி செலுத்துது, பூமி நோக்கி அனுப்பி வைக்குது. அது நம்மளுடைய உடம்பு மேலே பட்டு நம்மளுடைய செல்ஸை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் எல்லாமே அது சேஞ்ச் பண்ணுது. ஒரு ஹை லெவலில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் கிரகங்கள் அது வேலை செய்கிறது. இதுலேருந்து வர ரேஸு இருக்குது. அது நம்மளுடைய சாஸ்திரத்திலே ரேஸோட கவுண்ட்டு சொல்லியிருக்கு. இந்த கிரகம் இப்போ புதன் இவ்வளோ ரேஸ் கொடுக்கும், குரு இவ்வளோ ரேஸ் கொடுப்பார், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஹை லெவலில் பார்த்திங்கன்னா இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய பர்சனல் சைட்லேருந்து உள்ள நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். இப்போ அடுத்த கொஸ்டின் வருது, இந்த ஹாரோஸ்கோப் உண்மையா, ஜாதகம் மூட நம்பிக்கையா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ டாக்டர் தொழில் இருக்குது. இப்போ டாக்டர் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அவர் ஏதோ ஒரு மருந்து மாற்றி கொடுத்துட்றாரு. அதனால் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வேறு விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு வச்சுப்போமே. நீங்கள் டாக்டர் தொழிலை தப்பு சொல்லுவீங்களா, இல்லைனா அந்த மெடிசனே தப்பு, இதுக்கு மேலே நான் மெடிசனே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அஃப்கோர்ஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த டாக்டர் கற்றுக்குட்டி டாக்டர்ப்பா, அவங்ககிட்ட போகக்கூடாது, அந்த டாக்டர்கிட்ட போகாத அப்படி தான் சொல்லுவோம். மெடிசன் தொழிலே தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த ஹாரோஸ்கோப், இந்த அஸ்ட்ராலஜியில் தான் என்னென்னா நிறைய மூட நம்பிக்கை இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னா, ஒரு சில
தவறான அஸ்ட்ராலஜர்ஸ், ஒரு சில தவறான விஷயங்கள் நடக்கிறதுனால தான் இது வந்துட்டு வர ஆரம்பிக்குது. அப்படி தான் வந்து நான் என்னுடைய பர்சனல்லேருந்து நான் சொல்கிறேன், அப்படி தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போகிறீங்க. அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்கிற அந்த ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது, உங்களுக்கு சனி இங்கே இருக்கார், குரு அங்கே இருக்காருன்னு ஏதோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியாத ஒரு டேர்ம்ஸில் சொல்லிவிடுவார். நல்லா பயம் காமிச்சிடுவார். ஃபினான்ஷியலாக அது மாறிடும். பட் நிறையா ஆப்போசிட், அது அதர் சைடு அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து கேட்டுட்டு வருவீங்க. இல்லைன்னா ஒரு சமயம் என்ன சொல்லுவார், உங்களுக்கு சுக்கிரதசை வந்துடுச்சு, செம போடும், உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லாயிருக்கும்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அந்த சமயம்தான் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜி மேலேயும் அஸ்ட்ராலஜர் மேலேயும் நம்பிக்கை போயிடும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அஸ்ட்ராலஜர் தான் தப்பு அப்படின்னு சொல்லி வேறு ஒருத்தட்ட போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, ஜாதகமே போய் ஜாதகம்லாம் வந்து பார்க்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற ஜாதகம் உங்களோட ஜாதகமே கிடையாது. முக்கால்வாசி பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருக்கிற ஜாதகம் அவங்களது கிடையாது. ஏன்னா 24 செகண்டுக்கு ஒரு தடவை ஜாதகம் மாறும், வினாழிகைன்னு சொல்லுவோம். அந்த 24 செகண்டில் ஜாதகம் மாறுறதுல உங்களுடைய ஃபுல் தலையெழுத்தே டோட்டலாக வரும். அப்படி சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கிற ஒரு ஜாதகமோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமும் வந்து உங்களுதாகவே இருக்காது. 99% உங்களுதாகவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ 24 செகண்ட்ஸ் அக்யூரேட்டாக எந்த கடிகாரமும் இருக்காது. கண்டிப்பாக நர்ஸோட கையில் இருக்கிற கடிகாரமோ டாக்டரோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒன்று வந்து தப்பாக ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நிச்சயமாக 99% நான் பார்த்த வரைக்கும் வரவங்களோட ஜாதகம் வந்து அவங்களது கிடையாது. அதுபடி அவங்களுக்கு நடக்காது, அப்படி தான் சொல்லணும். அது வந்து வேறு யாரோட ஜாதகம். அப்போது நான் வேறு ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும்போது அது உங்களுக்கு சூட்டே ஆகாது. அப்போ அதை கேட்டு நீங்கள் நடக்கும்போது என்ன ஆகும், எனக்கு இது நடக்கவே இல்லை, அப்போனா ஜாதகம் வந்து பொய் அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டாக சொல்லிடுறோம். இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஒரு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி. இன்னொன்று வந்து நிறையா கற்றுக்குட்டிலாம் இருக்காங்க. பேசிக்ஸான ஒரு இன்டெப்த்தான ரூல்ஸை படிக்காமல் ஒரு கேஷுவலாக படிச்சுட்டு இந்த கற்றுக்குட்டி டாக்டர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுனாலையும் வந்து ஜாதகங்கள் வந்துட்டு பொய்யாக்கப்படுகிறது. மூணாவது, இப்போ மழை வரும் அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து வான் தான் பண்ண முடியும். மழை வரும், குடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. குடை எடுத்துகிட்டு போகிறதும் உங்களுடைய சாய்ஸ், அன்றைக்கி போகணுமா வேணாமாங்கிறதும் உங்களுடைய சாய்ஸ். இது உங்களுடைய லைஃப். உங்களால் போகாமலாம் இருக்க முடியாது. என்ன முன்னாடியே மழை வரும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குடையை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வந்து மழையிலேருந்து நனையாதை காப்பாற்றிக்கலாம். ஃபுல்லாலாம் வந்துட்டு நனையாமல் இருக்க முடியாது. நீங்கள் வீட்டிலே இருந்தால் தான் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு லெவல் வரைக்கும் அஸ்ட்ராலஜியை பார்க்கணும். ரொம்ப டெப்த்தில் போயிட்டு நான் வந்து இப்போ இந்த படத்தில் காமெடியெலாம் கூட வரும். ரீசெண்டாக ஒரு அம்மன் படத்தில் கூட வரும். அந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு அம்மா வந்து தும்முறது கூட அந்த ஜோசியர் வந்து அவர் சொன்னோடனே தான் தும்புவாங்க, பேசுகிறதும் பண்ணுவாங்க. அந்தளவு வந்துட்டு பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க லைஃப் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்தளவு டீப்பாக பார்க்க முடியாது. பட் என்னென்ன விஷயங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள். நீங்கள் ஏதோ முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்குது உங்களுடைய லைஃப்பில், நீங்கள் ஏதோ டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓரளவு நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான நாளை யூஸ் பண்ணிக்கலாம், சாதகமான நட்சத்திரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாணம் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். முன்னாடியே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அடுத்த ஒரு 2 வருஷத்தில் உனக்கு இப்படி இருக்கும்பா, ஸோ மைண்டை வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கோ, இப்படி இருந்துக்கோ அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிப்பான். சரி இந்த மாதிரி இருக்க போது நம்ம அதை இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு. இல்லைனா இப்போ கொஞ்சம் வந்து உனக்கு மணி நஷ்டமாகிற டைம் நீ வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணு, இந்த மாதிரிலாம் ஒரு கைடன்ஸ், ஒரு கெரியர் கைடன்ஸ், கெரியர் கூட இல்லை, ஒரு லைஃப்பில் ஒரு கைடு மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையில் ரொம்ப இன்டெப்த்தில் போகிறதோட இது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய தினப்படி வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் சின்ன வயசுலேருந்து
குழந்தைலேருந்து வளரும்போது எங்கள் அம்மா வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் இன்டெப்த்தில் இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்னு சுவாதி சோதி, அது வந்து ஒரு பாட்டு மாரி இருக்கும். சுவாதி விசாகம், இது சித்திரை சுவாதி மகம் முப்பூரம் கேட்டை அந்த மாதிரி வரும், ஒரு ரைமிங்காக வரும். ஒரு 12 நட்சத்திரத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது, இதில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேரக்கூடாது, இதில் வந்து மெடிசின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இதில் கடன் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள்லாம் கொடுத்தோன்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஹாஸ்பிட்டல் போனவங்க திரும்பி வர மாட்டாங்க, கடன் கொடுத்தவங்களுக்கு திரும்பி கிடைக்காது, ட்ராவல் போனவங்க திரும்பி வீடு வந்து சேர மாட்டாங்க, நிறையா டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும். இந்தமாரி இது நட்சத்திரங்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் ஜென்ரலானது வந்துட்டு அஷ்டமி நவமியில் எதுவும் பண்ணக்கூடாதும்பாங்க. அப்புறம் முக்கியமானது நட்சத்திரம் வந்து பரணி கார்த்தி. பரணி வந்து யமனோட நட்சத்திரம். கார்த்தி பரணி கார்த்தின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. பரணி கார்த்தி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. இது ஃபாலோ பண்ணினேனே தவிர இது ஏன் ஃபாலோ பண்ணேன், இது எதுக்காக, இது கரெக்டாக தப்பாங்கிறது அப்புறம் நான் நிறையா சயின்டிஃபிக்காக இதை வந்து அனலைஸ் பண்ணி ஆரம்பித்தேன். அதெல்லாம் நான் அடுத்த வேறு வீடியோஸில் போடுறேன். ஏன் அஷ்டமி நவமி பண்ணக்கூடாது, ஏன் இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது, பிரதம திதி ஏன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நிறையா நான் சயின்டிஃபிக்காக மூனோட மூமெண்ட்லாம் வச்சு நிறையா அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய ஸ்டடி வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி நடக்கலை, அஸ்ட்ராலஜியில் யாரோ ஒருத்தரை பார்த்து பலன் சொன்னது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜென்ரலாக அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒருத்தர் தடுக்கக்கூடாது. அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழந்தையிலேருந்து அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ரொம்பவும் டீப்புக்கு போயிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் டெப்த்தாகவும் நானுமே சொல்கிறது இல்லை. இன்றைக்கி நீ பண்ணலாமா அது பண்ணலாமா அந்தமாரி சொல்கிறது இல்லை, ஒரு ஹை லெவலில் சொல்கிறது. ஏன்னா அவங்கவுங்க கேஷுவலாக அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். ரொம்ப வந்து இதில் போய் டைப் ஆகிடக்கூடாது. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். Until then, take care. Bye bye.